ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நித்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிதம்பரத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு சுமாரான வேலைக்காவது போயிட்டுருக்கணும். மாதம் ஒரு 15,000 சம்பளத்துலையாவது வேலைக்கு போயிட்டுருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணை இவங்க தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. பட் பொண்ணும் இப்போ அவங்களோட போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் பின்னாடி தன்னோட பொண்ணு வந்தாலும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த எதிர்பார்ப்பு தான் எனக்கு. இப்போ மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா கையிருப்பாக வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இடத்துல ஃப்ளாட்டும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். வேறு காசு பணம்லாம் எதிர்பார்க்காதவராக வேணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் கணவர் பயங்கரமாக இவங்கள வரதட்சணை கொடுமை பண்ணதுனால தான் இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நவீனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நகைக்கடையில் பில்லிங் செக்ஷனில் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு விக்ஸாகி இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அம்மா அப்பாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே தான், எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் ஓரளவு சிறுத்தனத்தெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு செய்யணும்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா மட்டும்தாங்க தனியார் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் இலவசம். தேங்க்யூ.